ஹாய் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் A06 மொபைல் 5G மொபைலில் டிஸ்பிளே எப்படி மாற்றுறது தான் இந்த வீடியோவில். பின்னாடி இருக்க பேக் டோரை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு பிளேடில் லைட்டாக ஒரு இடத்துல எடுத்திங்கன்னா போதும். மோஸ்ட்லி அப்படி கம்மை கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் டோரை எடுத்துடலாம். இப்போ பேக் டோரை எடுத்தாச்சு. இதில் இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிடலாம். கழட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மேக்னெட் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா ஸ்க்ரூவுமே அதில் போட்டுடலாம். எந்த ஸ்க்ரூவும் மிஸ் ஆகாது. அந்த மொபைலோட ஸ்க்ரூவை அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான். நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் வீடியோவை எப்படி பண்ணுறோன்றது. கஸ்டமர் எப்படி போட்டாருன்னா ஒரு கீழே எப்படி விழுந்ததுன்னா டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. டேபிள் மேலே வந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுலேயே டச்சு ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. ஒர்க் ஆகலை, சரியாகும். அதனால் நம்ம இப்போ அது டிஸ்பிளே மாற்றுறோம். டிஸ்பிளே ஆனில் தான் இருக்குது பாருங்கள். சைடில் இருக்க ஃப்ரேமையும் கழட்டிடலாம். ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம கழட்டியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்துடலாம். பேட்ரி கனெக்ட் எடுத்துருங்க. எடுத்த உடனே டிஸ்பிளே கனெக்டரையும் எடுத்துருங்க. இப்போது எல்லா கனெக்டரையும் எடுத்துகிட்டு டிஸ்பிளேவை எடுத்துடலாம். இது டெம்பர் கிளாஸ் மேலே ஒட்டியிருக்காங்க. அது ஒரு இடத்துல கூட டேமேஜ் ஆகலை பாருங்கள் டிஸ்பிளேயில். ஆனால் டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. சாம்சங் A06 மொபைல் தான் இது. சுற்றி நம்ம பிளேட்லேயே எடுத்துடலாம். பிளேடில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா லைட்டாக டெம்பர் கிளாஸ் இது கவர் தான் அது ஷீட்டில் அப்படியே நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னா ஃபுல்லாகவே எடுத்துரும். டிஸ்பிளே பழைய டிஸ்பிளேவே எடுத்துடலாம். இப்போ பழைய டிஸ்பிளே நம்ம எடுத்தாச்சு. நெட்வொர்க் கேபிள் கிட்ட லைட்டாக இடிக்குது. பெரிய ஸ்ட்ரிப் அது, அதனால் லைட்டாக இடிக்குது. அந்த இடத்துல மட்டும் எடுத்துங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம் நார்மல் ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. கேரோஜி போட்டுங்க. கேரோஜி போட்டிங்கன்னா இது ஏன்னா 5G மொபைல் தான். கேரோஜி போட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃபும் வரும், நல்லாவும் இருக்கும். அதனால கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே போட்டுரும் சார் அப்படின்ட்டு கேரோஜி தான் வர வச்சுருக்கேன். கேரோஜி வர வச்சு செக் பண்ணதில் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்குது. அதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோன்றதை தான் பார்க்க போகிறோம். சுற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இதை என்ன கம்மு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கம்மை வச்சு ஒட்டிடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே கிடையாது இது. அதனால் நெட்வொர்க் கேபிளில் தான் கொஞ்சம் அது இதுவாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் நல்லா ஃபிட் பண்ணிவிடுங்க நெட்வொர்க் கேபிள் கிட்ட. ஏன்னா கேரோஜி போட்டால் தான் கொஞ்ச நாளுக்கு உழைக்கும் மொபைல் இது. ஆக்சுவலி 5G மொபைல் தான் இது. நெட்வொர்க் கேபிள் கிட்ட மட்டும் லைட்டாக இதுவாகுது. பண்ணியாச்சு. இப்போது பேட்ரி கனெக்டர் எல்லா கனெக்டரையும் கொடுத்துடலாம். கனெக்ஷனையும் ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு பபுள் கவர் எடுத்துக்கோங்க. பபுள் கவர் எடுத்து கீழே வச்சுருங்க. டிஸ்பிளே எதுவும் டேமேஜ் ஆகாது, நல்லா ஃபிட் ஆகும். ரிங்கரை எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போது ரிங்கர் மேலே எதனா ஸ்க்ரூ ஒட்டி இருந்ததுன்னா ஸ்க்ரூ மேக்னெட்டில் ஒட்டி இருந்ததுன்னா எடுத்துருங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை செட் பண்ணிடலாம். அடியில் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டை இது இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு சைடில் இருக்க ஃப்ரேமையும் உட்கார வச்சிடலாம். ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே ஃபிட் ஆகிடும். ஓகே, சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. பின்னாடி மட்டும் ஒரு ஃபிட் ஆகலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஷீட்டு உள்ளே மாட்டிக்கிச்சு கேமரா கிட்ட. இப்போ நம்ம கழட்டி தான் எடுக்கணும். அதை ஒன்றும் பெரிய இது கிடையாது, நம்ம பொறுமையாகவே கழட்டிடலாம்.
அந்த இடத்துல ஃபுல்லாக மறைஞ்சிட்ருக்காங்க. பொறுமையாகவே கழட்டிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மோஸ்ட்லி நகை இருந்ததுன்னா நகத்துலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். தெரியுதா ஒரு பிளாக் கலர் பேப்பர். இதுதான் ஹீட்டிங்கை ரிலீஸ் பண்ணுற பேப்பர். அது ஹீட்டை வாங்கி வெளியே பண்ணுறது. இப்போ நம்ம ஜென்டில் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப உங்களுக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளே நீங்கள் எதனா மாற்றணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மொபைல் தேவையோ அந்த வீடியோ கூட இருக்கும். உங்களுக்கு எதனா மொபைல் டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த வீடியோவை போட பார்ப்போம். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இருக்க ஈஸியாக தான் உங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்றது ஜென்யூனாக வீடியோ தான் போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றதும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்க்ரூவுமே போடுங்க. இப்போ நம்ம பேக் டோரை ஒட்டிடலாம். பேக் டோரை கம் போட்டு ஒட்டிட்டோம்னு வச்சிங்களேன், ஈஸியாகிடும். முடிஞ்சால் ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. நம்ம கம் கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிரும். ரப்பர் பேண்ட் போடுறது நல்லது. கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிடும். இப்போ மொபைல் ஆன் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hour 2 hours ரப்பர் பேண்ட் போடுங்க, நல்லாவே தான் இருக்கும். நானும் வீடியோ முடித்தோன்னு ரப்பர் பேண்ட் போட்டுருவேன். நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போது சுற்றியும் பாருங்கள், நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஆன் பண்ணோன்னு நினச்சேன், பண்ணல. ஆன் பண்ணிடலாம். இப்போது நம்ம மொபைலை ஆன் பண்ணி வச்சு டிஸ்பிளே நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு செக் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.